டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜான் மாக்ஸ்லி அதாவது WWE சேர்ந்த டீன் ஆம்ப்ரஸ் வந்து திருப்பி AEW ரிட்டர்ன் ஆகிட்டார். அப்புறம் OTC ரோமன் ரைன்ஸ் அண்டு ஏஜ் ஸ்டைல் இவங்க எல்லாருமே பேசின பேர் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் வருவாங்களா மாட்டாங்களா ஒரு சில மெயினான அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கொஸ்டின் என்ன, கிங் ஆஃப் ஸ்பியர் யார்? என்ன எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோல்ட்பர்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்பியரில். உங்களுக்கு என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் ஒன் என்னென்னா அண்டர்டேக்கர் பற்றி தான். அண்டர்டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நெக்ஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியா பிளான் யார் கூட மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிராக் லெஸ்னரா இல்லை நம்ம சீனியர்ஸின் தலைவன் ஜான் சீனாவான்னு அவர் சொல்லியிருப்பார். அதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எதாக இருந்தாலும் ஒரு சில இதெல்லாம் ப்ரூஃபோடு போவேன், இல்லைனா ரூமர்ஸ்னு சொல்லிடுவேன். கன்ஃபார்ம்னு எது சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக நடந்தால் தீரும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். இது வந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து அதாவது ஒரு ரெஸ்லிங் டாக்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட் அப்டேட்னா ஜான் மாக்ஸ்லி பற்றி தான். இந்த டைமில் அங்கே பாருங்கள் சீட் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. ஆனால் இதை நிறைக்கிறக்காக தான் ஜான் மாக்ஸ்லி இவ்வளோ வந்திருக்காரு. சொல்லப்போனால் இப்போ AEWயோட கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. அது காரணம் என்னென்னா அவங்க அந்தளவுக்கு மேட்ச் கொடுக்குறாங்க, ஆனால் பட் யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. அதுக்காக தான் ஜான் மாக்ஸ்லியான உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர் வந்து புது கெட்டப்பில் வேறு லெவலில் இருந்தார். அதை பார்க்கும்போது ஷீல்டு நான் தான் வந்துச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது இவரை வந்து டைட்டில் புஷ் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பார். எதை இழந்தனோ அதை திருப்பி எடுக்க போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது என்னென்னா அவர் வந்து டைட்டில் தான் இழந்து லாஸ்ட்டாக போயிருப்பார், அதனால் திருப்பி அந்த டைட்டில் எடுக்க வந்திருக்காரு அந்த மாதிரி சொல்கிறாரு. இதனால் திருப்பி AEWக்கு வியூஷிப்பாக அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் டூனா பிளட் லைன் பற்றி தான். நியூ பிளட் லைனான சோலசிக்குவா, டேமோட்டோங்கா, டேங்கலோவா அண்ட் ஜாக் ஆஃப் ஃபார்ட்டி இவங்களுக்கான இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரா சைடு வந்து கிராஸ் ஆக போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் போய்கிட்டு இருக்குது. என்னன்னா ஜே உசோ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கண்டல் சாம்பியன்ஷிப்புக்காக இப்போதைக்கு குவாலிஃபையர் ஆகிருக்காரு பிரான் பிரேக்கர் அகேன்ஸா. இன்னும் இந்த மேட்ச்சில் மெயினாக யார் ஜெயிப்பாரான்னு தெரில. ஆனால் ஜே உசோ வந்து மேட்ச் பண்ணும்போது ஊடால நம்ம நியூ பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க ஜே உசோவை. அந்த இன்டர்கண்டினென்டல் சாம்பியன் வந்து எடுக்கும் போது சரி இல்லை எப்பயாவது சரி அவர் அந்த குவாலிஃபிகேஷனாகவும் சரி தடுக்கலாம் அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா சோலசிக்கோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு, அது என்னன்னா வாட்ச் பண்ணுற மாதிரி போட்டிருக்காரு. அங்கே வந்து நம்ம ஜே உசோ இருக்கான், அவர் வந்து கையை வச்சிருக்கிற களத்தில். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ரூமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு ஜே உசோட ஃபியூட் வந்து பார்த்திங்கன்னா பிரான் பிரேக்கர் சைடு தான் இருக்குது. அந்த இன்டர்கண்டல் சாம்பியன் எடுக்கும் போது இல்லை சரி இல்லை குவாலிஃபிகேஷனில் கலந்துக்கும் போது சரி எப்போயாவது நம்ம ஓஜி பிளட் லைன் வந்து நியூ பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஓஜி பிளட் லைன் நியூ பிளட் லைனுக்கான ஒரு பெரிய மேட்ச் தான் நம்ம சர்வைவல் சீரிஸ் வார் கேமுக்குள்ளே பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலுமே நம்ம செமிசைன் அண்ட் ஜே உசோ வந்து பார்த்திங்கன்னா ரால இருக்காங்க, எப்படியா அவங்க லிங்க் பண்ணி ஆகணும். அதுக்கு லிங்க் பண்ணுற சான்ஸ் இதுனா கூட இருக்கலாம். இவங்க போய் அட்டாக் பண்ணுறனால அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓஜி பிளட் லைன் கூட சேர்ந்து சர்வைவல் சீரிஸாக கம்ப்ளீட் பண்ண தர மாதிரி இருக்கலாம். ஆனால் முழுமையாக ரோமன் ரைன்ஸ் கூட ஜே உசோ சேருவாரான்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி வரல, ஆனால் சேர மாட்டாரதான் சொல்கிறாங்க. அவர் இந்த பிளட் லைன் அடிக்கிறக்காக இவர் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணி தர்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்பர் 3 ஷேன் மிக்மன் பற்றி தான். ஷேன் மிக்மன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மிஸ்டர் மணி. அந்த என்ட்ரன்ஸ் கேட்டனே வரலாம் இருக்கும். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா AEWல லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ பிக் ஒன்று பண்ணியிருந்தாங்க, நம்ம டோனி கான் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம வின்ஸுக்கு அப்புறமா ஷேன் மிக்மன் தான் WWE எடுத்து நடத்தணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் எடுத்து நடத்துகிறாங்க, அவங்க மகனோட ஹஸ்பண்டும் எடுத்து நடத்துகிறாரு. இப்போதைக்கு அவர் தான். இவர் ஏன் அந்தளவுக்கு ஈடுபாடு கொடுக்க மாட்டாருன்னு தெரியல. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா AEWக்கு போனோன்னா கண்டிப்பாக வந்து WWE ரெஸ்லிங்க்கே அதாவது WWEக்கே ஒரு பெரிய ஒரு அவமானம் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ஒரு கம்பெனி வச்சுட்டு வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா எப்படி இருக்கும். AEW வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நம்ம டீன் ஆம்ப்ரஸ் வந்து உள்ளே வந்துட்டார், அதாவது ஜான் மாக்ஸ்லி உள்ளே வந்துட்டார். ஷேன் மிக்மேன் வந்து அங்கே தான் AEWல ஒரு லாஸ்ட் பிக் வந்திருக்கு. இதை பற்றி இவங்க ரெண்டுக்கான ஒரு மேட்ச் நடக்க அதிக சான்ஸ் இருக்குது. அது நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நம்பர் 4 வர கம்மிங் சாட்டர்டே பெஷின் த பெரில் நடக்க போகுது. அந்த பெஷின் த பெரில் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த ரெண்டு பேப்பரையுமே அங்கே தான் நடக்க போகுது. ஒரே டிக்கெட் தான். அங்கே வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ஸ்மாக் டவுன் இப்போ பெஷின் த பெர்லின் டேட் அண்ட் டைம் பார்த்திங்கன்னா 12 மணி நைட்டு ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் அங்கே ஸ்மாக் டவுன் பண்ணுவாங்க. என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம எல்லாத்துக்குமே டேப் வச்சு தான் லைவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே டேப் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மாக் டவுனை லைவ் பண்ணுவாங்க. ஆனால் பெஷின் த பெர்லின் வந்து லைவ் கரெக்டாக தான் நடக்கும். ஏன்னா இது வந்து ஸ்மாக் டவுன் வந்து எப்போயுமே காலையில் நம்மளுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து இது டேப் தான் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரா பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஜோல்ஸ், அதாவது சவுதி அரேபியாக்காரங்க கிரவுண்ட் ஜோல்ஸ் எலிமினேஷன் சாம்பர் அண்டு சூப்பர் ஷோடான்னு ஏகப்பட்ட ஒரு சில பேப்பர்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ரா வந்து வாங்க போகிறாங்க. அதாவது ரா வாங்க போகிறாங்களா இல்லை, அந்த கிரவுண்ட் ஜோல்ஸ் நடக்கிறப்ப ரா ஸ்மாக் டவுன் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுதி அரேபியாவில் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணாலும் நம்மளுக்கும் அதே மாதிரி டேப்பிங்கில் தான் திருப்பி ரா ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா டேப்பிங்கில் தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்த டைமில் தான் காலையில் டைம் தான் லைவ் ஓடும். ஆனால்
நம்மளுக்கு இந்த கிரவுண்ட் ஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம எப்போயுமே சவுதி அரேபியாவில் நடக்கிறதுனால நைட்டு தான் நம்மளுக்கு டெலிகாஸ்டும். அது வந்து நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ஹாப்பியான டைமு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் 5 என்னென்னா எல்ஐ நைட் பற்றி தான். பஷீந்த பரீனில் எல்ஐ நைட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு கொடுக்க போகிறாரு. அந்த ஓப்பன் சேலஞ்சில் மேபி அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகன் பால் வர அதிக சான்ஸ் இருக்காங்க. ஏன்னா சம்மர்ஸ்லாமில் லோகன் பால் வர்சஸ் எல்ஐ நைட்டுக்கான ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் எல்ஐ நைட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனை வின் பண்ணிட்டாரு. ஏன்னா லோகன் பால் வந்து இப்போதைக்கு ஒரு புது கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு. அதனால லோகன் பால் வர்சஸ் எல்ஐ நைட்டுக்கான அகைன் ஒரு மேட்ச் நடக்கும். ஏன்னா லோகன் பால் பண்ண கான்ட்ராக்ட் எப்படின்னா ஸ்மாக்டவுன் அவர் வந்து அடுத்து வர எல்லா பேப்பர்லையும் இருப்பார் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஏஜெஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆக அதிக சான்ஸ் இருக்காங்க. சர்ப்ரைஸ் ரிட்டன் ஆக சான்ஸ் இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பஷீந்த பரீனில் ரிட்டன் ஆகி ஓப்பன் சேலஞ்சு இவர் கூட ஃபேஸ் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்றாங்க. ஏன்னா இவங்க ரெண்டுத்துக்குமே ஏற்கனவே ஒரு மேட்ச் நடந்திருக்கு. அந்த மேட்ச் வந்து கொடூரமாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கான ஒரு ரைவல்ரி இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச் திருப்பி வைப்பாங்க. அதாவது திருப்பி டைட்டில் மேட்ச் வைப்பாங்க. அங்கே ஏஜெஸ்டிலேருந்து நியூ சாம்பியன் ஆவாரா ஆக மாட்டாரா வந்தார்னா கண்டிப்பாக மேட்ச் நடக்கும். அங்கே நியூ சாம்பியன் ஆவார்னு பார்த்தீங்கன்னா அது அந்த டைம் தான் தெரியும் எல்லாமே. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6 என்ன ஜேவி ரூட்ஸ் பற்றி தான். கிங் ஆஃப் 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி ரூட்ஸ் அந்த கிங்கை வின் பண்ணக்கப்புறமா ஹீல் ஆனார். அதுக்கப்புறமா இப்போதைக்கு ஃபேஸாக தான் இருக்கார். இப்போதைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம இப்போ காஃபி கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகிக்கு பதிலாக ஒடிசா ஜோன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்ம ஜேவி ரூட்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதெல்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா நம்ம ஜேவி ரூட்ஸ் அகைன் ஹீல் ஆக மாதிரிலாம் சான்ஸ் இருக்குது. அதாவது டீமுக்குள்ளே ஒரு ஃபைட் நடக்கும் அந்த மாதிரி சொல்லப்படுது. ஒடிசா ஜோன்ஸ் வந்து அவருக்கு பிடிக்கலை. ஏன்னா பிகிக்கு பதில் கொண்டதுனால மேபி நம்ம ஒடிசா ஜோன்ஸ் அண்ட் நியூ டே வந்து பிரிய அதே சான்ஸ் இருக்குது வந்து இப்போதைக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 7 WWE கம்மிங் சாட்டர்டே பஷீந்த பரீன் வந்து நடத்த போகிறாங்க. அதில் எல்லாருமே இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குறதுன்னா சர்ப்ரைஸ் ரிட்டன் ஏதாவது நம்ம பார்க்கலாமா அந்த பஷீந்த பரீன் மெயின் ஈவெண்ட்லையும் சரி, அதாவது அந்த ஒரு மெயின் ஷோவில் சர்ப்ரைஸ் ரிட்டன் பார்க்கலாமா. ஆனால் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா நம்ம ஒரிஜினல் ட்ரைபல் சீஃபான ரோமன் ரெய்ன்ஸ் வந்து ரிட்டன் ஆவாரா, அதாவது திருப்பி அங்கே வந்து இருப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்டயே 2-3 பேர் கமெண்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ கிளிப்ஸு. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சோலோ சிக்கோவாக்கும் கோடிக்கும் ஒரு மேட்ச் இருந்துச்சு. சோலோ சிக்கோவா அங்கே இருந்தார். அதனால ரோமன் ரெய்ன்ஸ் உள்ள வந்தார், டெஸ்ட்ரைவ் பண்ணார். ஆனால் இந்த டைம் சோலோ சிக்கோவா இல்லை. வேணால் ஸ்மாக் டவுன் வேணால் பார்க்கலாம். ஸ்மாக் டவுனில் சோலோ சிக்கோவா இருந்தார்னா அங்கே வந்து நம்ம கோடிக்கும் வேணால் இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. கோடி கெவின் ஓவன்ஸ் நடக்கல, சோலோ சிக்கோவா வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெய்ன்ஸ் வந்து சோலோ சிக்கோவா அடிக்கிற மாதிரி ஒரு வேணால் நடக்கலாம். அது வந்து சான்ஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் தான். மறுபடியும் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து அப்புறம் என்ன திட்டக்கூடாது, அந்த மாதிரி நடக்காதுன்ட்டு. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். கண்டிப்பாக 99% ரோமன் ரெய்ன்ஸ் வர அதிக சான்ஸே கிடையாது. வேணும்னா இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ராண்டி குந்தர் வந்து அதாவது ராண்டி தோற்ற மாதிரி காமிச்சாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஆளால் தான் தோற்ற மாதிரி வேணால் காட்டலாம். ஏன்னா ராண்டியை வந்து க்ளீனாக தோக்கடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கிங் ஆஃப் த ரிங்கில் இந்த கதை தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அந்த மாதிரி வந்து தோக்கடிக்கிற மாதிரி அதிக சான்ஸ் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎம் பங்க் ட்ரூ மேக்கிட்டரில் செத் ராலின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அவருக்கும் பிரான்சர் பீட்டுக்கு ஓடுது இப்போதைக்கு ஸ்டோரி லைனு. ஏன்னா செத் ராலின்ஸ் எப்போயே கொண்டு வந்துட்டாங்கன்னா ரெசல்மேனியா பிளான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சிஎம் பங்குக்கும் செத் ராலின்ஸுக்கும் ஒரு ரெசல்மேனியா பிளான் ஒரு பெரிய மேட்ச் இருக்குன்னு. ஸோ ஓகே, இப்போதைக்கு அப்டேட் வந்தது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடும்பா. See you in my next video. Thank you for watching. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.